உதயன் செய்தி வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது சிறப்பு செய்தி கண்ணோட்டத்துடன் இணைந்திருக்கலாம். தென்கிழக்கு இலங்கையினுடைய வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு பொன்னைச்சோலை அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருக்கதவு திறத்தல் உற்சவத்தோடு ஆரம்பமாகியிருந்தது. இந்த நிலையில் புதன்கிழமை ஆலய உற்சவத்தில் அன்னையின் கல்யாண கால்வெட்டும் நிகழ்வு இடம்பெற்றதோடு ஊர்வீதி உலாவும் இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தில் அதிகளவு தீ மிதித்தல் உற்சவம் இடம்பெறும் ஆலயம் என்ற பெருமையையும் மகிமையையும் தாங்கியதாக இந்த ஆலயம் விளங்குகிறது. இவ்வாறாக ஆலயத்திலே சிறப்பு பூஜைகள் இடம்பெற்று அம்பாள் கடற்குளிப்பு நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது. அம்பாள் ஆலயத்திற்கு வருகை தந்தவுடன் ஒழுங்கமைக்கப்பட்ட சிறப்பு பூஜைகள் இடம்பெற்று அடியவர்கள் புடைசூழ அரோகரா கோஷங்களோடு தீமிதிப்பு உற்சவம் மிகவுமே சிறப்பாக இடம்பெற்றது. இவ்வாறாக கிழக்கையும் தாண்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அலைமோதி இடம்பெற்ற இந்த உற்சவத்திலே நாடு கடந்து வந்த வெளிநாட்டவர்களும் பயபக்தியோடு கலந்து கொண்டதோடு தமது நேர்த்தி கடன்களையும் நிறைவேற்றிய சம்பவம் பலரையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக இத்தீ மிதித்தல் உற்சவத்தில் கலந்து கொண்ட ஒரு வெளிநாட்டு குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் வெள்ளை நிற வேஷ்டி கட்டி கழுத்தில் மாலை அணிந்து தன் இரு கையையும் கூப்பி இந்நிகழ்வில் கலந்து கொண்ட புகைப்படம் இந்நாட்களிலே சமூக வலைத்தளங்களிலே மிகவுமே பிரபல்யமாக அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது. அந்த சிறுவனின் வதனத்தில் உள்ள ஏதோ ஒரு உணர்வு நம்மை அறியாமலே சில நொடிகள் அவ்விடத்திலேயே நம்மை நிறுத்தி வைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மன் மீது அந்த சிறுவன் கொண்ட அளவு கடந்த நம்பிக்கையாகவும் இருக்கலாம், ஏதோ ஒன்றை உள்ளெண்ணி கொண்டு உருகி வேண்டும் தருணமாக கூட இருக்கலாம். எதுவாயினும் சரி, எவருக்காயினும் சரி, அந்த புகைப்படத்தில் அந்த சிறுவனின் வதனத்தில் உள்ள ஏக்கத்தையும் மனதில் உள்ள பாரத்தையும் ஒரு நொடி உற்று நோக்காமல் நடந்து செல்வது கடினம்தான்.